ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஊமத்தை செடியை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பட்டாம்பூச்சி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை எல்லா பூவிலையும் தேன் எடுக்குது பாருங்கள். ஓகே, ஊமத்தை செடியை பற்றி பார்க்கலாம். ஊமத்தை ஒரு செடி வகையை சார்ந்தது. இதில் இருக்கிற பூ, இலை, காய் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததை பார்க்கலாம். இதனுடைய பூ பார்த்திங்கன்னா பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும், நீளமாக இருக்கும். இது சிவனுக்கு உகந்த பூ. நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, இது சிவனுக்கு மிகவும் உகந்த பூ ஊமத்தை பூ. பாருங்கள், நீளமாக சங்கு போல் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆண்டவன் நமக்கு சில மூலிகைகளை இயற்கையாகவே, இதை நம்ம யாரும் உற்பத்தியோ விவசாயமோ பண்ணுறதில்ல, அதே தானாக வருது. இதெல்லாம் மொட்டு. நாளைக்கு வர இது மறுபடியும் பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளை வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா. இருங்க, ஜூம் பண்ணுறேன். அதையும் தான் நம்ம ரசிக்கலாமே. என்னையும் இவ்வளோ என்ன போடுங்கிறா. பட்டர்ஃப்ளை சில உயிரினங்களுக்கு தெரியுங்க எந்தெந்த பூவில் தேன் இருக்கும், எந்தெந்த பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஓகே, நம்ம ஊமத்தைக்கு வரலாம். பாருங்கள், ஊமத்தை இது நாளைக்கு வர முக்கு. இந்த ஊமத்தை இலை இது வந்து ஆஸ்துமாவை குணப்படுத்துதுங்கிறாங்க. ஊமத்தை இலையை சுருட்டி புகை போல் குடிக்க சொல்கிறாங்க. நம்ம அப்படி குடிக்க வேணும். இது வந்து நம்ம முழு பயணம் நமக்கு இது ஒரு சிலருக்கு அலர்ஜியாக இருக்கும். இப்போ மாடர்ன் சிட்டியில் நம்ம இருக்கிறவங்களுக்கு அது அலர்ஜியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஊமத்தை இலையை பறித்து காய வச்சுக்கலாம். அது இப்போ வந்து நம்ம இந்த சாம்பிராணி போடுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் போடலாம். இது வந்து ஆஸ்துமா நோய்க்கு வருது, இது குணப்படுத்துதோ இல்லையோ ஒரு கிருமி நாசினின்னு நம்ம வீட்டில் இருக்கிற கிருமிகள்லாம் அழிச்சிரும். நம்ம சாம்பிராணி போடக்குள்ளே இந்த இலையை போடக்குள்ளே இந்த இலையில் வர புகையே போதும். அதை டைரெக்டாக குடிக்கவெல்லாம் வேணாம், வேணாம், நுரையீரல் வேணாம். வீட்டில் போட்டாலே இந்த கிருமிகள் அழிஞ்சிரும். அடுத்தது, இந்த ஊமத்தை காது வலி வந்தால் இந்த ஊமத்தை இலையை காய்ச்சி நல்லெண்ணெயில் காய்ச்சி 2 சொட்டு இளம் சூட்டில் விட்டால் காது வலி போயிடும். இப்போ கால்களில் கட்டி, கையில் கட்டி, எங்கேயாவது வீக்கம் வந்துடுது இல்லைங்களா, மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஊமத்தை இலையை நல்லெண்ணெயில் வதக்கி என்ன செய்யலாம், அது மேலே கட்டினீங்கன்னா அந்த வீக்கம் குறைஞ்சிரும். நம்ம எந்த மூலிகையுமே நம்ம செஞ்சு பார்க்காம நம்ம அதுக்கு இப்போ மெடிசனே எடுத்துருக்கோம். அதுக்கு சிலது நமக்கு அலர்ஜி ஆயிடுது. நம்ம மெடிசனை உள்ளுக்கு எடுத்துக்கிறத விட, அதாவது இந்த மாதிரி மூலிகைகளை டைரெக்டாக உள்ளுக்கு எடுத்துக்கிறத விட நம்ம என்ன செய்யலாம், வெளிப்பூச்சுக்கு நல்லா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதனால் அதில் பயப்படவே தேவையில்லை. இந்த வெள்ளைப்படுதல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் 2 சொட்டு இலைச்சாறு எடுத்து 1 டம்ளர் மோரில் குடித்தோம்னா நமக்கு என்ன ஆகுது, அந்த வெள்ளைப்படுதல் நின்றுது. நாய் கடிச்சிருச்சு, இந்த இலையை எடுத்து மஞ்சத்தூள் வச்சு அரைச்சி அந்த நாய் கடித்த இடத்துல கட்டினா நாய் விஷம் உடனே இறங்கிடும். நாய் விஷம் மட்டும் இல்லைங்க, அந்த இதெல்லாம் வண்டு கடிச்சிருச்சு, தேள் கடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு கூட இந்த தலையை அரைச்சி கட்டலாம். பாருங்கள், அந்த பூவிலிருந்து அந்த இளம் காய் எவ்வளோ அழகாக வருது தெரியுதுங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இயற்கை என்றுமே அழகானது. இங்கே பாருங்கள், இந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூவிலேருந்து இங்கே அந்த பூ நம்ம மேலே வெள்ளை பூ பார்த்தோமில்ல, மேலே வெள்ளை பூவு, கீழே பாருங்கள் நேற்று பூத்த 2 நாளைக்கு முன்னே பூத்த பூவிலேருந்து அந்த வெள்ளை தோல் போயிட்டு காய் வருது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ இருக்குது, அதை எடுத்தோம்னா காய் எப்படி வருதுன்னு அழகை ரசிக்கலாமே. ஊமத்தை காய் பாருங்கள், இது வேறு செடி, இன்னொரு செடியில் எல்லாம் பூவெல்லாம் வந்து காய் காய்ச்சிருக்குது. இந்த ஊமத்தை காய் என்னன்னா வாஸ்து குறையை நீக்கக்கூடியது. வாஸ்து குறைனா நம்ம வீட்டில் கண் திருஷ்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ஊமத்தை காயை பறித்து அதை தோரணமாக நம்ம பூ கட்டி தொங்க விடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி போடலாம். அப்புறம் ஊமத்தை காயை பறிச்சுட்டு மேலே நுனியை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுனா நம்ம வீட்டில் இருக்கிற கடன் தொல்லை, கண் திருஷ்டி இது எல்லாமே போயிடும்.